நல்லா சிந்திச்சு பாருங்க, ஏன் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேங்கிறான்? காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, கேரளத்திலே மாறி மாறி பதவிக்கு வரக்கூடியது இன்னொரு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சர்வதேசிய கட்சி, உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள் சொல்லக்கூடிய கட்சி. காங்கிரஸ் கட்சியும் தண்ணீர் தர மறுக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியும் தண்ணீர் தர மறுக்கிறது. மிக வசதியாக சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய கேரள மாநில தலைவர் சொல்லுகிறார் தண்ணீர் கொடுக்க மாட்டேன், ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லுகிறார் தண்ணீர் பெற்றுத்தராமல் ஓய மாட்டேன். காங்கிரஸ் எந்தெந்த மாநிலத்திலே, அண்டை மாநிலமான கர்நாடகாவிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்தது, காங்கிரஸ்காரர்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள், திருவள்ளுவர் சிலையை திறக்க அனுமதிக்கு மறுப்பார்கள். அந்த ஊர் அரசியல். ஆனா இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க தண்ணீர் வேண்டும் என்பார்கள், திருவள்ளுவர் சிலையை திறப்போம் என்பார்கள். காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்முடைய அண்டை மாநிலங்களிலே, அது ஆந்திரமாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், கேரளமாக இருக்கலாம், இவர்கள் இருக்கின்ற வரை ஒட்டுமொத்த தேசமும் நம்முடைய சகோதர தேசம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. மொழி உணர்வை தூண்டிவிட்டு அரசியல், மாநில உணர்வை தூண்டிவிட்டு அரசியல், ஜாதி உணர்வை தூண்டிவிட்டு அரசியல். இப்படித்தான் காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறை. நன்றாக கற்பனை செய்து பாருங்கள். கர்நாடகத்திலே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பதவியிலே இருந்திருந்தால் கர்நாடகத்திலே திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டிருக்க முடியுமா? திடீர்னு எடியூரப்பா, கருணாநிதி அண்ணங்கிறார் எடியூரப்பா, கருணாநிதி எடியூரப்பாவை தம்பிங்கிறாரு. எடியூரப்பாவுக்கு முன்னாடி இருந்த அப்பா புள்ள கட்சி தேவகவுடா, அவன் மகன் குமாரசாமி, அவனுக்கு முன்னாடி இருந்த வீரேந்திர பட்டேல், அவங்களுக்கு முன்னாடி இருந்த பல பேர் யாருமே அங்க வந்து திருவள்ளுவர் சிலையை திறக்க அனுமதிக்கல. ஒரு இந்து இயக்கம் ஆட்சிக்கு வந்து விட்டால் அங்கே திருவள்ளுவர் சிலை திறக்க முடியும் என்று சொல்லி திருவள்ளுவர் சிலையை திறந்தாங்க. காங்கிரஸ்காரன் தான் நினைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தேசிய அரசியல், தெய்வீக அரசியலிலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆகவேதான் இந்து இயக்கங்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்து இயக்கங்கள் வளர்ந்தால் தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படும். இந்தியா என்கின்ற இந்த பாரத நாடு, இந்த பாரத நாட்டினுடைய உடல் இமய முதல் குமரி வரை அல்லது இமய முதல் ஈழம் வரை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இதன் ஆன்மா என்னவென்று சொன்னால் இந்து தர்மம். இந்த இந்து தர்மம் என்கின்ற ஆன்மா இல்லை என்றால் இந்தியா கிடையாது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். இந்த இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து இயக்கங்கள் உருவாகின. விஷ்ணுபுரத்தில் முத இந்து முன்னணி ஆரம்பித்தார் ஐயா தானலிங்க நாடார், கோபால்ஜி, இவங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்க ஒரு மன்றம் பின்னாடி கடைசியில, அந்த கட்டடத்தை யாரு கட்டிருக்குன்னு தெரியல. இங்க நம்ம கோட்டா கிருஷ்ணன் நிறைய பேர் அப்ப இருந்தாங்க நம்முடைய அமைப்புல. இங்க ஆரம்ப சாக்கா ஐயூபிடி காலையில் ஆரம்பிச்சோம். இங்க ஒரு போர்டு திறந்தாங்க இந்து முன்னணின்னு. நம்ம மீச கிருஷ்ணன் மாப்போசி மாதிரி இருப்பார். அவர் மாப்போசின்னு தான் நாங்க எல்லாம் கூப்பிடுவோம். எங்க அப்பா அப்படிதான் கூப்பிடுவாரு. அவர் இங்க போர்டு வச்சாரு. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு கலவரம் நடந்தது. என்ன கலவரம்? அதுக்கு முன்னாடி என்னங்க வாங்க போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன கலவரம் நடந்தது. அது வரைக்கும் ஒன்றும் முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் வரல. ஒரு காதல் பிரச்சனை, ஒரு கல்யாண பிரச்சனை. அந்த கல்யாண பிரச்சனைக்கு இங்க இருக்கிற ஊர் மக்களை பேசி தீர்த்திருக்கலாம். ஆனா பேசி தீர்க்காமல் வேண்டுமென்றே அதில் அவர்கள் ஜமாத் மூலமாக இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் இவர்களை தாக்கினார்கள். மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. உடனே தேவேந்திர குல மக்கள் அதை என்ன சொல்லுவாங்க, எல்லா பண்ணாடியிலையும் கூட்டம் போட்டு எல்லாம் இங்க வந்தாங்க. அப்ப அரங்கநாயகம் அமைச்சர், கல்வி அமைச்சரா அரங்கநாயகம் இருந்தார். ஒரு வாரம் இந்த வழியா ரோட்ல போறவனை எல்லாம் பேரு கேட்டு அடித்தாங்க. உடனே அவங்க ஜமாத் இருந்தா ஆள் கூப்பிட்டாங்க. அப்ப இங்க இந்து இயக்கம் தேவை என்கிற ஒரு நிலை வந்த பொழுதுதான் நம்ம மீச கிருஷ்ணன் வீடெல்லாம் காலி பண்ணிட்டார். எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் வந்து காவிக்குடி ஏற்றினார், இந்து முன்னணி போர்டு வச்சார். அதுக்காக அவருடைய கையை வெட்டினாங்க. வந்திருக்காரு, அவங்க கையை வெட்டினாங்க. அவர் கையில்லாம இருந்தார். காவிக்குடி ஏற்றினதுக்காங்க.
இந்த ஊர்ல காவி கொடி ஏற்றுறதுக்காக கையை இழந்து வாழ்ந்துருக்கோம் நாங்க. அதன் பிறகு இங்கே பொதுக்கூட்டம் நடத்தினோம். தான்லிங்க நாடார் அவர்களை வைத்து, கோபாலஜியை வைத்து பொதுக்கூட்டம் நடத்தினோம். இங்கே RSS துவக்கினோம். எங்களுக்கு அப்ப எதிர்ப்பு யார் தெரியுமா? திராவிடர் கழகம். எங்களுக்கு எதிர்ப்பு யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம். இங்க ஒரு ஆள் இருந்தான், திமுக செயலாளரா, முருகேசன் பேர் மறந்து போச்சு, ஏதோ ஒரு பேரு. அப்புறம் ராமநாதன். நாங்க எங்கெல்லாம் கூட்டம் போடுறோமோ அங்கெல்லாம் திமுகவும் திகாவும் அவங்களா கூட கூட்டம் போட மாட்டாங்க. ஜமாத்துல ஏற்பாடு பண்ணுவான் கூட்டம், திமுக கூட்டத்தை. ராமநாதன் கூட்டு பேச வைப்பான், RSS திட்டு, இந்து முன்னணி திட்டு. திராவிட மேடைகள் யார் உருவாக்கி கொடுத்தார்கள்? திராவிடர்களுக்கு மேடை. வீரமணிக்கு மேடை போட்டு கொடுத்தது யாரு? ராமகிருஷ்ணனுக்கு மேடை போட்டு கொடுத்தது யாரு? இல்ல ஜமாத்துல இங்க இருக்கிற சில பேர். ஜமாத்துலன்னா எல்லாரும் இல்ல, உள்ளபடி உங்கள்கிட்ட சொல்றேன். ஏதோ இந்து மதத்துக்குன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படிதான் நீங்க பிரச்சனையாச்சு. இங்க ஓம் சக்தி இயக்கம் வலிமை பெற்றிருந்தது. அவங்க நாளைக்கு கஞ்சி வார்க்கிறாங்க. ஓம் சக்தி இயக்கம் அவர் ஒரு போர்டு வச்சிருக்கிறார். நான் பார்த்த முடியும், அந்த போர்டை பார்த்தேன்னு தெரியல எனக்கு. புக்கடத்தில் வச்சிருக்கிறாரு. அவர் ஓம் சக்தி அல்லாவும் நானுங்கிறாரு, அவர் பராசக்தி நானுங்கிறாரு, ஜீசஸ் நானுங்கிறாரு. உக்கடத்தில் வச்சிருக்கான். இந்த பாய் பார்த்தானா அவன் தீயவை தெரிச்சு போடுவான். இந்த ஓம் சக்திக்காரனுக்கு இந்த விவரமே புரியல. ஓம் சக்தி இயக்கத்தை இங்க எல்லாம் இருந்தாங்க. இந்த ரகுபதி அம்மா எல்லாம் ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. நிறைய பேர் பெண்கள் அதுல தீவிரமா இருந்தாங்க. இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அதுல தீவிரமா இருந்தாங்க. அப்ப அவர் யாரெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு. நல்ல பெரிய நீட் ஆள், நல்லா உயரமா இருப்பாரு. ஓம் சக்தி ஏதோ ஒரு இயக்கம் இங்க வச்சு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி திராவிட கழகத்தை வச்சு ராமகிருஷ்ணன் வச்சு கூட்டம் போடுறாங்க. ஹக்கீம் அதுல பேசுறாரு. திராவிட கழக மேடையில ஒரு இஸ்லாமிய நேரி நம்முடைய தெய்வங்களை கேவலப்படுத்தி அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் பல்ல கிடைக்கிறாரு. நம்ம தெய்வங்களை என்னடா பொம்பளை சாமிக்கு ஆம்பளை பூசாரி, என்ன ஓம் சக்திக்கு ஆம்பளை பூசாரி பூசை பண்றான், சாமி மேதியில் எதுக்கு அவன் எண்ணெய் தடவறான், சாமிக்கு யாரா துணிமாத்தி விடுவா ஓம் சக்திக்கு, ஆம்பளை பூசாரி இதுல வச்சிருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசலாம். அதனால இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு ஒரு படுகொலை நடந்தது இங்கே. அந்த படுகொலை தொடர்பான வழக்கு என் மீதும், அண்ணன் மூகாம்பிகை மணி மீதும், வீரகணேஷ் மீது, சிவா மீது, அப்ப அடையாளம் காணப்பட்ட இந்து தலைவர்கள் 5 பேர். நாங்க தான் பலியாடி. அப்ப யாரு இங்க அடிப்படைதான் ஒரே பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இந்த தரப்புல ஒரு 10 பேர்த்த போடு, அந்த தரப்புல ஒரு 10 பேர்த்த போடுன்ட்டான். அப்ப பார்த்தாங்க எங்களோட ஒரு 5 பேர் நாங்க தான் இந்த படுகொலையை பண்ணோம்னு சொல்லி முதல் என் மீது போடப்பட்ட கொலை வழக்கு. அதுக்கு முன்னாடி வேற வழக்கு இருக்கு. நம்முடைய வீரகணேஷ், சிவகுமார், ராமநாராயணன், பரமசிவம், மூகாம்பிகை மணி, நாங்க 5 பேர் கேஸ். எங்களுக்கு மர்டர் கேஸ்ல நாங்க ஜெயிலுக்கு போனோம். அந்த கொலை ஒரு ஊர் மக்கள் சேர்ந்து அடிச்சு கொண்டாங்க. ஒரு 90-100 பேருக்கு மேல ஊரா சேர்ந்து வழி மறிச்சுட்டான். ஓம் சக்தி கிட்டி பேசினாங்க. பலி யாருக்குன்னா இந்த நாட்டுல இந்து இயக்கத்துக்காரனுக்கு வேலை பாருங்க. திருடனை எவனும் கேஸ் எங்க பேர் இல்ல. 97 போலீஸ்காரர் செல்வராஜை கொண்டு போட்டாங்க. போலீஸ்காரெல்லாம் வேலை நிறுத்தம் பண்றான். போலீஸ்காரன் வேலை நிறுத்தம் பண்ணா என்ன ஆகுதுன்னு அந்த 4 நாள் நாங்க பார்த்தோம். அந்த 4 நாள் என்ன நடந்தது? எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. உண்மையிலேயே RSS காரனுக்கும் இந்து முன்னணிக்காரனுக்கும் இந்து மக்கள் கட்சிக்காரனுக்கும் அதுல உடன்பாடே கிடையாது. எங்க வேலை என்ன முஸ்லீம் கடையை கொள்ளையடிக்கிற வேலையா? எங்க வேலை புலிமண்டியில போய் முஸ்லீம் ஒரு புலிமண்டி வச்சிருக்கான அந்த புலி திருட வேலை எங்க வேலை. எங்க வேலை மித்திக்கு என்று அவன் ஒரு ஷோரூம் வச்சிருக்காங்க, அதான் எங்க வேலை. அதுக்காக நாங்க இயக்க ஆரம்பிச்சோம். அதுக்காக ஆரம்பிச்சோம். பூரா திருட்டு பயிலும் போயிட்டான். சோபா கடையை திறக்கிறான், சேலை எடுக்கிறான். அங்கிருந்து லைனுங்க. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கேஸ் யாரு பேர்னா பூரா RSS காரன் கேஸ். அது நடந்தது இந்து முஸ்லீம் கலவரம் அல்ல, அது போலீஸ் முஸ்லீம் கலவரம். இந்துக்களுக்கு முஸ்லீம் கலவரம் இங்க. ஒரு போலீஸ்காரரை கொண்டுட்டாங்க. இது வரலாறு தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் நம்மளாலே நினைச்சிட்டு இருக்கான் பூரா ஏதோ இந்து முஸ்லீம் கலவரம். எந்த காலத்திலும் இந்துக்கள் கலவரம் பண்ணது கிடையாதுயா. மகாத்மா காந்தி இந்த நாடு பூரா சுத்தினாரு. இமை முதல் குமரி வரை சுத்தி போயிட்டு வந்தாரு. அட்டாக் முதல் கட்டாக் வரை போயிட்டு வந்தாரு. கட்சி முதல் காமரம் வரை போயிட்டு வந்தாரு. எல்லாம் சுத்தி போட்டு வந்து சொல்றாரு, the entire Hindus are all covered, the Muslims are all bullies. இந்த ஒட்டுமொத்த இந்துக்கள் கோழைகளாக இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வெறியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காந்தியடிகள் சொன்னார்.
இன்னைக்கு அதுதானே நடக்கிறது, அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால சொன்னார் காந்தியடி, நீ ஏன்டா போய் துப்பாக்கி எடுந்த நேதாஜி சொல்றது கேட்டு போறீங்க, உங்களை இந்துக்களை வச்சுட்டு துப்பாக்கியெல்லாம் எடுக்க முடியாது, இல்ல வாங்கடா உப்பு காத்தலாம் உண்ணாவிரதம் இருக்கலாம்னு. அதுக்கப்புறம் தான் அவரு சத்தியாகிரகம் அகிம்சை எல்லாம் இவனெல்லாம் கூட்டம் வருவாங்க. பிரபாகர் எப்பேற்பட்ட ஆளு, நேதாஜி எப்பேற்பட்ட ஆளு, அவங்க முன்னாடி எத்தனை பேர் போனாங்க, வீரன் சுந்தரலிங்க முன்னாடி எத்தனை பேர் போனாங்க. நம்மால் ரிஸ்க் வேண்டாம், காந்தி தான் கண்டுபிடிச்சாரு. இதுக்கெல்லாம் இவன் தயார் இல்லை, இதுக்கெல்லாம் இவன் ரெடி இல்லை. அவனை கூப்பிட்டா வருவான், ஜிகாத் நாளைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் தான் வந்துருவான். நம்மால் கூப்பிட்டு பெண்ணாருடைய சிவனே போற்றி ஓம் சக்தி பராசக்தி சுந்தல் கொடுத்தா வருவான். அது காந்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் அகிம்சைன்னு. அந்த நிறைவுல நினைச்சிட்டு இருக்கிறான் காந்தி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் தேர்வீர் பாட்டு பாடினான். 1942 காந்தி. இப்பதான் சமீபத்துல தினமணியில மிக அற்புதமா அவர் அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வெள்ளையினை வெளியேறு இயக்கம் செய்யல் அது செத்துமடி அப்படின்றார் காந்தி. செய்யல் அது செத்துமடி என்று சொன்ன உடனே பிரிட்டிஷ்கான காங்கிரஸ் கட்சி தடை பண்ணான். காமராஜர்லாம் முக்காடு போட்டு தப்பிச்சு ஓடி விட்டாரு. வரலாறு 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் காமராஜர். சாதாரண தியாகி இல்லைங்க அவங்க எல்லாம். இந்த காந்தியடிகள் பேச்ச கேட்டுங்க, செய்யல் செத்துமடினோடனே அவரை கொண்டு அரண்மனையில் வச்சுட்டான். ஆகாசான் அரண்மனை மாளிகையில பேர வச்சுட்டான். அவரை பொண்டாட்டியோட பேர வச்சுட்டான். அவருக்கு டெய்லி பேப்பர் வாங்கி கொடுத்தான், அவருக்கு நல்ல டாக்டர் வச்சு வைத்தியம் பார்த்தான். காமராஜர் மாதிரி ஆளுகளையும் எங்க ஊர் சுப்ரி மாதிரி ஆளுகளையும் இங்க இருக்கிற ஆளுகளையும் போட்டு மாட்டு மாட்டு இந்த போலீஸ் நடவடிக்கை எல்லாம் கிடையாதுங்க, கடுமையான நடவடிக்கை. நாடு முழுக்க 32,000 பேர் பிடிச்சி உள்ள வச்சான். எல்லாம் பல பேர் காங்கிரஸ் கட்சியில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். இன்னைக்கு அவனெல்லாம் சுதந்திர போராட்ட வீரங்க பல பேர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான், வேண்டாம் எனக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு சம்மதம் இல்லை.